வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. நம்மளால முடிஞ்சா அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். ஹலோ, யா, தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோ ப்ளே பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வெல்கம் டு டப்பா இன்ஜினியர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் அந்த அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் வீடியோஸ் இதை மாதிரி நான் நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அகரம் அண்ட் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அகரம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் போட்டுடலாம். அது எப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா ஆனந்தம் ஃபவுண்டேஷனும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டலாவோ எப்படியோ அப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லைனா அதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரைட்டீரியான்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த வீடியோவில் நான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லலான்ட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் சேம் ப்ரொசீஜர் தான். நான் லாஸ்ட் இயர் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். யா, ஃபஸ்ட்டு இது ஆனந்தம் வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ ஆனந்தம் வெப்சைட்டில் இந்த லைக் மொபைலில் எடுத்திருந்தாலும் சரி, லைக் நீங்கள் வந்து சிஸ்டமில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று இருக்கும், அப்ளை ஆன்லைன்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆனந்தம் உயர்கல்வி உதவி திட்டம். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து லைக் ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. லைக் 2024 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா MBBS, இன்ஜினியரிங், லா, அக்ரி என இது மாதிரி 820 லாஸ்ட் இயர் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஆனந்தன் மூலம் பயின்ற மாணவர்கள் தற்போது பல்வேறு மத்திய மாநில அரசு பணிகள் மற்றும் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில், ஸோ ப்ராக்கெட்டில் வந்து அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், படிப்பின் மீது ஆர்வமும் திறமையும் இருந்தும் கூட குடும்ப பொருளாதார சூழ்நிலையால் படிப்பை கைவிடும் நிலையில் இருக்கும் தகுதியான மாணவர்களை கீழ்காணும் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஸோ ஓகே, 12th முடிச்சுட்டு பட் உங்களால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல, ஸோ மற்ற கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்ட்டா, ஸோ அதனால் உங்களால் படிக்க முடியல அப்படிங்கும் போது அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த மாதிரி க்ரைட்டீரியா, அதாவது என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் வந்து லைக் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கணும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும், ஆக்சுவலாக இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கணுங்கிறாங்க. பட் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சே நம்ம வீடியோலேயே ஒருத்தர், நம்ம இன்டர்வியூ எடுத்த வீடியோலேயே ஒருத்தர் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவர் தான். ஸோ அவங்களுக்குமே அப்ளை பண்ணி மற்ற, அதாவது இந்த செகண்ட் ஒன் இல்லாமல் மற்றது எல்லாமே அவங்க மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பேரண்ட் இல்லாமல், அப்பா இல்லைனா அம்மா யாராவது இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் இருந்தாலும் கூட அவங்களால வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா பேரண்ட்ஸ் வந்து டெய்லி வேஜஸ் தினக்கூலியாக இருந்தாலும், அதுவும் இல்லாமல் நீங்கள் முதல் பட்டதாரி, உங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா, பட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுக்கணும். ஸோ இது முக்கியமானது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை அடிப்படையாக வச்சு தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அது சரி, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள், இந்த பாயிண்ட்ஸ்லாம் எலிஜிபிள், பட் என்ன ப்ரொசீஜர், எப்படி நடக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பிக்கும் மாணவர்களிடம் முதற்கட்டமாக தொலைபேசி வழியாக நேர்காணல் நடத்தி அதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் வீடுகளுக்கு இரண்டாம் கட்டமாக ஆனந்தம் குழுவினர் நேரடியாக சென்று குடும்ப பின்னணி விவரங்களை உறுதி செய்வர். மூன்றாவது கட்டமாக நேர்முக தேர்வு நடத்தப்படும் ஆனந்தம் உயர்கல்வி திட்டத்தில் இணையப்படுவார்கள். ஆக்சுவலாக ஒன்றே தான், நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எலிஜிபிள் அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. ஃபோனில் கேட்கும் போது நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், நான் இதெல்லாம் படிக்கணும், நான் இதை படிக்கணும்னு இருக்கேன், ஸோ இதான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக பேசணும். ஸோ அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஆனந்தத்தில் யாராவது சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அனுப்பி உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் செக் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம்
அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை சென்னைக்கு கூப்பிடுவாங்க. ஸோ சென்னையில் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மாதிரி நடக்கும். ஸோ அது நீங்கள் பயப்படலாம் வேணாம். சிம்பிளாக என்ன படிக்கணும், அப்படி எதனால் நீ படிக்கணும் விரும்புகிறீங்க, ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் திரும்பியும் கேட்பாங்க, அவங்களே நேரடியாக கேட்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி கேட்டு அவங்க அதுலேயும் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் போயிட்டு வர சார்ஜஸ் கூட, சப்போஸ் பஸ்ஸாக இருந்தால் பஸ்ஸு, ட்ரெயினாக இருந்தால் ட்ரெயின், அதுக்கான ஃபீஸையும் அவங்க கொடுத்துருவாங்க. தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் உதவி தேவைப்பட்டால் உங்களது பெயர், தொலைபேசி எண், சப்போஸ் இதில் உங்களால் ஃபில் பண்ண முடியலை அப்படிங்கும் போது அதுக்கு ஏதோ சொல்கிறாங்க, தேவைப்பட்டால் உங்களது பெயர், தொலைபேசி எண், ஊர் என ஆகிய விவரங்களை இங்கே இருக்கிற நம்பர் இருக்குப்பாங்க, நான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா எஸ்எம்எஸில் அனுப்பணுமா, என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்பணும். சப்போஸ் இப்போ ஆன்லைன் நான் எப்படின்னு காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பரு, உங்கள் ஊர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் அனுப்பணும். இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது கீழ்காணும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பதால் அவற்றை தயார் நிலை. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th மதிப்பெண் சான்றிதழ். மதிப்பெண் சான்றிதழ் இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்களே, ஸோ நீங்கள் அதை கூட அப்லோட் பண்ணலாம். அப்புறம் குடும்ப பின்னணி, பொருளாதாரம், அதாவது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் உங்கள் கையால் எழுதின ஒரு டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் மாதிரி ஒரு 2 பேஜுக்கு இருக்கணும். அடுத்தது தலைமை ஆசிரியர், உங்கள் ஹெச்எம் வந்து உங்களை வந்து பரிந்துரை பண்ணுற மாதிரி அப்படி ஒரு கடிதம், அது வந்து அவர் சைன் போடணும். அது வந்து நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள், இந்த டவுன்லோட் பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டேரெக்டாக அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். நீங்கள் தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ். இந்த 4 டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேஜ்லேருந்து தான் நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை செக் பண்ணிட்டு இப்போ இந்த ஐ அண்டர்ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து 1 செகண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ 4 ஸ்டேஜஸ் 1 2 3 4 இதை 4த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆனந்தம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டிலே பண்ணாமல் அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ நீங்கள் ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்கும் போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி தான் கேட்டேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் கேட்கலாம், நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.